அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடித்தோம்னா எப்படி இருக்கும்? நம்முடைய உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து இதமாக இருக்கும். அது வெளியே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, வெளியே போயிட்டு வந்தாலே ஒரு ஜூஸ் குடித்தாலே நம்ம வந்து நமக்கு வந்து ரொம்ப நம்மளோட டயர்ட்னஸ் எல்லாமே வந்து போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு ஜூஸு, இதமாக இருக்கக்கூடிய ஒரு ஜூஸை தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஜூஸ் என்ன அப்படின்னா, பீட்ரூட் ஜூஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸு, மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் இருக்குது, அயன், மெக்னீசியம். அயன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பொட்டாசியம், அயன், மெக்னீசியம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து நம்முடைய இதயத்துக்கு வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இரத்த சோகை இருக்குதுங்கவங்க ரெகுலராக வந்து இதை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அது பேலன்ஸு பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து ரிச்சாக வந்து அயன் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இப்போ வந்து இந்த பீட்ரூட் ஜூஸை எடுத்துட்டோம்னா ரெகுலராக இப்போ வந்து நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்முடைய இதயத்தை தவிர நம்முடைய ஸ்கின் கூட ரொம்பவே வந்து க்ளோவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நம்ம மீதி இருக்கக்கூடிய இது சாரை வந்து ஃபேஸ் மாஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பீட்ரூட்டை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தான் அடிக்க போகிறோம். அதனால் இப்போ வந்து இதை ரொம்ப வந்து சின்ன துண்டாக நம்ம கட் பண்ண வேண்டாம். மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு பாதி லெமன் புழிஞ்சி இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த லெமனும் இஞ்சி டேஸ்ட்டும் சேரும்போது அந்த ஸ்வீட்டு, மைல்டான ஸ்வீட்டு சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்து தேன் தான் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம சுகர் எதுவும் சேர்க்காமல் தேன் சேர்த்தாலே போதும். ஏன்னா இந்த பீட்ரூட்லேயே வந்து நமக்கு சுகர் கண்டென்ட் இருக்கும். அது வந்து லைட்டான மைல்டான ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து தேன் சேர்த்தாலே போதும். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா தான் அந்த சாறு வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாகவே வந்து இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதை பார்க்கும்போது அந்த கலர் வந்து பார்க்கும்போது அவ்வளவு அட்ராக்ஷனாக இருக்குது. என்னென்னா சொன்னால் சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து கொடுத்தோம் அப்படின்னா பார்த்த உடனே வந்து அவங்க குடிச்சிருவாங்க. இனி இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வந்து எடுத்துடலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய சாரை வந்து நம்ம வேஸ்ட்டு பண்ணிடக்கூடாது. வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம வந்து அதை வந்து ஃபேஸ் மாஸ்க்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இதில் வந்து தேனும் நம்ம வந்து லெமன் தான் சேர்த்துருக்கோம். அதனால் இதில் வந்து நம்ம வந்து இப்போ ஃபேஸ் மாஸ்க்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு, அல்டிமேட்டாக இருக்குது, மைல்டான ஸ்வீட்டாக வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னொரு நல்ல ரெசிபியில் வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.